மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாக இருக்க திரைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா பைசன். பைசன் திரைப்படத்தின் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எதனால் அப்படின்னா துருவ் விக்ரம் இதற்கு முன்னாடி நடித்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய வர்மா. அந்த படம் சரியாக போகாத நிலையில் இந்த படத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா துருவ் விக்ரம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப்போட இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் கடைசியாக இயக்கின படம் வந்து பார்த்திங்கன்னா வாழை திரைப்படத்திற்கு வெறும் மாரி செல்வராஜ் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வெறும் 50 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து கலெக்ட் பண்ணுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன். அனுபமா பரமேஸ்வரன் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவங்களுக்கும் வெளியானது. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடைந்து அது தொடர்ந்து பைசன் படம் வெளியாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பேரப்பானவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரம் அண்ட் அனுபமா பரமேஸ்வரன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல வீடியோஸ் வந்து இப்போ வைரலாக வந்து போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரமும் அனுபமா பரமேஸ்வரனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்க பார்க்கில் இருக்க மாதிரி ஃபோட்டோஸும் அதேமாரி நிறைய பப்ல இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வெளியேற்றிருக்கு. இதை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்டிசன் அவர்கள் இப்போ தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரமுக்கு போன படத்துலையும் வந்து வந்துச்சு நம்மளால சொல்ல முடியும். ஆதித்ய வர்மா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக பண்ண பைம்தா சந்து அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கும்போது டேட்டிங்கில் இருக்காரு. இதே மாதிரி பப்ஸில் இருக்க ஃபோட்டோவும் பார்க்கில் இருக்க ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெளியாக வந்துடுது. ஸோ இதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துலையும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வருது வந்து பார்த்தீங்கன்னா துருவ் விக்ரம் கெரியருக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும். சின்ன பையன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மீண்டுருவார் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெட்டிசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுது.